நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்திற்கான ஏஞ்சல்ஸ் கூறும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான செய்தி என்ன, ரிஷபராசி நேயர்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். When you are very busy, do not cut down your meditation. Do meditation. So you will be more productive and more effective. நீங்கள் எவ்வளோ பிஸியான பர்சனாக இருந்தாலும் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுறத நிறுத்தாதீங்க. தியானம் பண்ணும்போது நம்மளால் நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம வீட்டில் உள்ள உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பண வளமையாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே பல மடங்கு மேம்படும். தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நமக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் ஒரு 15 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி செய்யுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்காக எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது எல்லாமே மேம்படும். தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். எப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்கும். தியானம் பண்ணுறோம், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் தியானம் பண்ணுறோம். யாரெல்லாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணலாம். தியானம் பண்ண நம்மளுடைய மேலேருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக சக்தி நம்ம ஒளி உடல் மேலே பட்டு நம்மளுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகும். ஒவ்வொருத்தரும் 18 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடம் படிக்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா அவங்க எதை சேவ் பண்ணணும், எப்படி இன்றைக்கி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி கடவுள்கிட்டேருந்து செய்தி வரும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 50 வயசு 60 வயசுக்கு மேலே சாமி கும்பிட்றது, தியானம் பண்ணுறது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, சின்ன வயசுலேருந்தே நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாமே பல மடங்கு பெருகுது. ஞாபக சக்தி நம்ம மேலே கடவுளுடைய ஒளி படும்போது வேண்டாத எண்ணங்கள், உணர்வுகள் சிதறடிக்கப்படுது. நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு அதிகப்படுத்தப்படுது. நிறைய பலன்கள் இருக்குது. நம்மளால என்ன பண்ண முடியும், ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப்பை கொண்டு போக முடியும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஜாலியாக உங்களால் இருக்க முடியும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தியானம் முக்கியம். தியானம் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கை வலிக்குது, இந்த இடத்துல தலை வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ், நாடிஸ் இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அதில் தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை விளக்கக்கூடிய சக்தி தியானத்திற்கு தான் உண்டு. தியானம் நம்ம ஒவ்வொருவரும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசி நேயர்கள் அனைவரும் தியானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் நல்லா வெற்றிகரமான வாழ்க்கையோடு இருங்க. நன்றி. ஆர்னு டைப் பண்ணுங்க.